நாங்கள் ஏதாவது தவறு செய்தோம், அதனாலும் ஆடிக்கொண்டிருக்கிறாயா தம்பிமார்களே? ஆடியே முகத்தோடும் சொல்ல போறேன். ஆரணி கானகம் என்று சொல்லக்கூடிய 6வது வனத்தில் பார்க்கும் போது நான் ஏதாவது தவறு செய்தேனா என்று இருவர்களும் துள்ளி துடிக்கிறாய். அண்ணனுக்கு ஏதோ முகத்தை பார்த்த உடனே முகமறிந்தால் தெரிஞ்சு கொள்ளலாம். சந்தோஷமா இருக்கிறது, முகவாட்டத்தோடு இருக்கிறது, கவலையோடு இருக்கிறது. அந்த கவலையை கண்டு கேட்ட போது என் மனதில் இருக்கக்கூடியது சொல்ல மனவல்லை. அல்லல் பட்டு அவளை வந்து கொண்டிருக்கிறேன். சொல்ல மனவல்லையா அண்ணா? சொல்ல மனவல்லை பார்க்கிற பொழுது தம்பிமார்களிடம் சொல்லுவதற்கு என்னென்ன தயக்கம்? அப்படிப்பட்ட சமாச்சாரம் என்னன்னா என்ன நடந்தது? ஏன் சொல்ல மனவல்ல எங்காவது? ஆமா, காரணம் எல்லாம் அவள் வள மாட்டாயே. என்ன காரணம்? என்னென்ன காரணம்? என்ன கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம்? காய்கறிகளை கொண்டு வந்து கொடுக்கிறோம் அல்லவா? ஆமா. ஏதாவது குறைபாடு இருக்கா? நாங்கள் காலால் சொல்லக்கூடிய வேலையை நாங்கள் கையால் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்னென்னா உங்களுடைய வார்த்தையை தவறி நடந்துவிட்டோம். அதனால் உங்களுக்கு மனமாகப்பட்டது சந்தேகப்படுகிறதா? என்னென்ன கவலை? அப்பேற்பட்ட கவலை என்னென்ன? உங்கள் மேல் எந்த தவறு கிடையாது. நாங்கள் பிறந்ததும் 5 பேரு. 5 தல நாகனை போல் 5 பேர் இருக்கிறோம். தன்னுடைய பெரியப்பா பிள்ளைமார்கள் எத்தனை பேர்கள்? 99 பேர்கள்.
99 ஒரு பெண்ணோட 100 பேர் ஆச்சலாம். இந்த 100 பேர் யார் எனக்கு? அவங்க தான் நம்மளுக்கு காணு ஓட்டா அவங்க பேசிட்டானே காட்சி கிடைக்கும். ஆமா அவங்க பேசி நேரத்துல பேசல. உனக்கு தம்பி தான் அவங்க. எனக்கும் தம்பி தானே. ஆமா நீ வெட்டதெல்லாம் பாலு கறதுடா தண்ணி தண்ணி தண்ணின்னு கிடக்குற. எங்களுக்கு அவங்க எதிரினா. ஆமாடா அர்ஜுனா பீமாவாடே அவர் வெந்தனானவன் தம்பியே துரியோதனன். தம்பி துரியோதனன் குரல் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அண்ணா தர்மண்ணா, தம்பி விபச்சேனா, தம்பி அர்ஜுனா, நகலச்சவாதி அவர்களின் தம்பிமார்கள் என்று அவயம் அவயம் என்று அவை குரலோடு அழுது பொழுமிக் கொண்டிருக்கிறார். என் செவிதனில கேட்டுக் கொண்டிருக்கிறார். யார் மேல் கோவிக்கிறீங்க? ஆமா அந்த துரியன் சண்டால துரியனை கண்டால் விட மாட்டோம். ஒரு வார்த்தை போதுண்ணா, ஒரே போடு. காட்டுல கிடைச்சா போதும். நசிக்கு போடுறான். நண்டு நசுகிற மாதிரி நசுகிறோம்னு வச்சுக்க. என்ன கோவம் உங்களுக்கு? கோவம் என்னப்பா அண்ணா? சூதாடி நாடினர் உறவோடு பறித்து காணுக ஓடி வந்திருக்கிறான். அவனை கிடைத்தால் ஒரு அடினா. ஆமாண்ணா. தம்பி அர்ஜுனா, பீமச்சேனா, சூதாடுறது யாரு? நீங்க. நான் தானே சூதாடினேன். ஆமா. நாடு நகரம் உங்களுக்கு உப்பு சட்டி வர ஓடுவதும் நானும் தூதுல வைத்து தோத்தவன் நானு. உங்கள் 5 பேரும் தூதுல வைத்தவன் நானு. நான் தோத்ததற்கு எனக்கு திடர் கொடுக்காத அவன் ஒன்னும் அறியாதவன். போல் அவன் கத்தி கை பேசிட்டு அவன் அடிச்சு விடுங்களா? என்னன்னா பொறுமை பொறுமைன்னு சொல்லி கூட கையை கட்டி போட்டு விட்டுட்டீங்க. அவன் மேல என்ன அந்தரமா தொங்குவானா? சத்தம் போடுறான். அந்தரத்துல தொங்குறானா? யாருக்கிட்ட மாட்டிக்கிறானா தெரியாது. கோபத்தை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தம்பி பீமனை அனுப்பினால் கோபத்தை தணிக்க மாட்டான். அண்ணன் போயிட்டு அண்ணா, நானும் போயிட்டு வரேன். சொல்லுங்க, என்ன சமாச்சாரம் அண்ணா? கொஞ்சம் பொறு.
இது சாப்பாடு இல்ல சாப்பிடுறது. பால் குழம்புல வேலை மாய ஆசிட்டு வந்து இங்கே ஆசிக்கிறதுக்கு பாத்துக்கோ.